நியூக்ளியர் பாம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த சிமுலேஷன் வச்சு சொல்லி தரேன். ஓகேங்களா? இதான் பாம்பு. இதுக்குள்ள அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து யுரேனியம் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்க வெளிய ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இதான் ஒரு நியூட்ரான். நியூக்ளியர் பாம் எப்படி ஒர்க் பண்ண வைப்பாங்கன்னா, இந்த நியூட்ரான வந்து ஷூட் பண்ணுவாங்க இந்த பாம்புக்குள்ள. இந்த நியூட்ரான் உள்ள போயிட்டு இந்த யுரேனியம் ஆட்டம்ல எதெல்லாம் ஒண்ணுத்துல இடிக்கும். இடிக்கும்போது இந்த யுரேனியம் ஆட்டம உடைச்சு, அதுக்குள்ள இருக்க நெறைய நியூட்ரான்ஸ சிதற விடும். அது மாரி சிதறி வர நியூட்ரான்ஸ் பக்கத்துல இருக்க ஆட்டம்லாம் இடிச்சு, அதுலருந்து இன்னும் எனர்ஜிய ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாரி செயின் மாரி ரியாக்ஷன் நடந்துட்டே போகும். அது மூலமா தான் பாம் வெடிக்குது. ஓகேங்களா? இப்ப நான் இந்த பாம்ப வந்து ரன் பண்ணி காட்டுறேன். நியூட்ரான் உள்ள போது, உள்ள போது, இடிக்குது பாத்தீங்களா? இப்ப அதுல நெறைய நியூட்ரான் சிதறி வருது பாத்தீங்களா? சிதறி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆனா, இந்த பாம் இப்ப வெடிக்கல. இதுக்கு காரணம் இதுக்குள்ள கம்மியான யுரேனியம் தான் இருக்கு. ஓகேங்களா? செயின் ரியாக்ஷன சஸ்டெயின் பண்றதுக்கு நமக்கு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்ற ஒரு அளவு வேணும். அதாவது இதுக்குள்ள ஒரு போதுமான அளவு யுரேனியம் ஃபியூல் இருந்தா மட்டும் தான், அந்த பாம் வந்து செயின் ரியாக்ஷன இனிஷியேட் பண்ணி அதிக எனர்ஜிய வெளிப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாம்புக்குள்ள இருக்கிற யுரேனியம இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் அத இன்கிரீஸ் பண்றேன். இப்ப நான் வந்து பாம்ப்ல வந்து கிரிட்டிக்கல் மாஸ்க்கு தேவைய விட அதிகமான யுரேனியம் உள்ள அடுக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அதே நியூட்ரான ஷூட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் நியூட்ரான் ஷூட் பண்றேன். உள்ள போது, இடிக்குது. இடிச்சோனே அதுல நிறைய நியூட்ரான் வருது. அது பக்கத்துல இருக்க ஆட்டம்ஸ் இடிக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்க ஆட்டம்ஸ் இடிக்குது. இந்த மாரி கன்டினியூயஸ் செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி வெளிப்படும். அந்த எனர்ஜி மூலமா தான் சிட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணது இந்த நியூக்ளியர் பாம்ப்ஸ். என்னதான் டெக்னாலஜி அழிவுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு வந்து ரொம்ப கிளீனான எலக்ட்ரிசிட்டிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ். ஆனா இது போல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சயன்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ENS சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.